சின்ன மருமகள் எப்படியாவது திரும்பவும் நாம் அந்த ராஜாங்கத்து வீட்டுக்குள்ளே போகணும், போய் நம்ம பொண்ணை சேதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த வீட்டை மருமகளை ஆக்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை போடுறாங்க. அந்த திட்டத்தை கண்டிப்பாக உடச்சி தவிடுபடி ஆக்கி சாவித்திரியை திரும்பவும் தமிழ்ச்செல்வி அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. சரி வாங்க இந்த வாரத்துக்கான சின்ன மருமகள் ப்ரொடக்ஷனை பார்த்துடலாம். சாவித்திரி இங்கே ஈஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க. ஈஸ்வரி ஃபோன் எடுத்து எதுக்கு இவ கால் பண்ணுறா அப்படின்னு சொல்ல சித்ராவும் என்னம்மா யார், அதான் சாவித்திரி கால் பண்ணுறா. அவங்க ஏம்மா கால் பண்ணுறாங்க, அது உனக்கு தெரியல சித்ரா, இரு கேட்போம். ஹலோ சொல்லுங்க அத்தாச்சி, எங்கே இருக்கீங்க, என்ன ஆச்சு? என்ன மதனி, நாங்கள் தான் வீட்டுக்கு வந்துட்டோம், ஆனால் இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஃபோன் எனக்கு பண்ணவே இல்லையே. ஐயோ அத்தாச்சி அப்போல்லாம் இல்லை அத்தாச்சி, இங்கேயே ஏகப்பட்ட பிரச்சனை, அதான் உங்களுக்கு பண்ண முடியல. என்ன மதனி சொல்கிறீங்க, அங்கே என்ன பிரச்சனை? அந்த வீட்டுக்கு பிரச்சனையாக இருந்தது நான் தானே, நானும் என் பொண்ணு வெளியே அமிச்சிட்டா நீங்களாம் நிம்மதியாக இருக்கலாம் தானே. கல்யாணத்தப்போ நான் சொல்ல கேட்காம என் பொண்ணு கல்யாணத்தை நிப்பாட்டினீங்க. இப்போது அதான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நடந்து போச்சுல்ல, அப்படின்னா மதனி சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே. என்ன அத்தாச்சி சொல்கிறீங்க, நான் நிப்பாட்டினேண்ணா? ஐயோ அத்தாச்சி, இதுக்கு முன்னாடியே தாமரை இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கான்னு நீங்கள் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஏதாவது பேசி சமாளிச்சிருப்பேன் அத்தாச்சி. ஆனால் நீங்கள் சொல்லவே இல்லை. அந்த செல்லப்பாண்டி திருப்புன்னு வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீங்கள் கொஞ்சம் கல்யாணத்தை நிப்பாட்டி வைங்கன்னு சொல்லவும் தான் நானும் என்ன எதுன்னு தெரியாமல் கல்யாணத்தை நிப்பாட்டி வச்சுருந்தேன். ஆனால் அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு உண்மை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் பண்ணியிருக்க மாட்டேன் தாச்சி. நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்கிறீங்க அப்படின்னு ஈஸ்வரி ஜகா வாங்குறாங்க. ஈஸ்வரி மனசில் நினைக்கிறாங்க, இவளை பகைச்சிக்கிட்டு புதுசாக ஒரு எதிரியை நாம் வளர்த்துக்கக்கூடாது, இவளை நாம் கூடயே வச்சுக்கணும், அப்போ தான் நமக்கு நல்லது அப்படின்னு ஈஸ்வரி மனசில் நினச்சிக்கிறாங்க. உடனே சாவித்திரியும் அப்படியா மதனி, சரி மதனி, இங்கே தாமரை இங்கே பால்கால் குடிக்க ட்ரை பண்ணி இப்போ தான் அதை தட்டி விட்டுட்டு அவள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நீ ஒன்றும் கவலைப்படாத தாமரை, எப்படியும் உன் மாமா சேர்த்து கூட ஒன்று சேர்த்து வச்சிடறேன் அப்படின்னு சொன்னேன். அதான் எனக்கு இப்போது என்ன படன்னு தெரில, அங்கே எல்லோரும் எப்படி அத்தாச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க, இங்கேயா ஏன் கேட்குற, இங்கே நீ போனதுக்கப்புறமா அந்த தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டு மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க. இப்போது ஏற்றுக்கிட்டு எல்லாத்தையும் அவள்கிட்ட கேட்டு தான் முடிவு பண்ணுறாங்க. அதோட அவளுக்கு பிறக்க போகிற குழந்தைய சந்தன தொட்டியில் ஆட்ட போகிறாராம். அதுக்காக சந்தன தொட்டிலாம் செஞ்சு இவங்க பண்ணுற அளப்பறையை தாங்க முடியல அத்தாச்சி. அதான் சொல்கிறேனே, நீங்கள் இருந்தால் கூட இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருந்திருக்க மாட்டீங்க, கொந்தளிச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு இங்கே இவங்க ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. எனக்கு என்னமோ உங்கள் மக இருக்க வேண்டிய இடத்துல தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு இந்த குடும்பத்தையே ஏதோ பண்ணுறான்னு தோணுது, என்னால் அதை பார்த்துட்டு சகிக்க முடியல அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சொல்ல தாமரை பற்றி சாவித்திரிக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடனே சாவித்திரி, மதனி அதை விடுங்க, நான் இப்போ ஒன்று உங்கள்கிட்ட கேட்குறேன், எனக்கு நீங்கள் அதை உதவி பண்ணுவீங்களா, அதை மட்டும் சொல்லுங்கள். சொல்லத்தாச்சு என்ன பண்ணணும், நான் வந்து இப்போது அந்த வீட்டில் பிரச்சனை பண்ண போகிறேன். ஏன்னா என் பொண்ணு பண்ண தப்புங்கிறது கல்யாணம் தப்பு ஃபோன் பண்ணி சொன்னது அது மட்டும்தான். ஆனால் சேது பண்ண தப்பு அப்படியா, அதை மறக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது. அதனால் சேதுக்கும் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், அதுக்கு நீங்கள் எனக்கு உதவி பண்ணணும். ஏன்னா அன்னைக்கு நேராக பார்த்த சாட்சி ஊர்க்காரங்க இருக்காங்க, அதே மாதிரி அந்த வீட்டில் இருக்க நீங்கள் நேரில் பார்த்தீங்க. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மூலயமா நான் என் பொண்ணு கல்யாணத்தை நடத்திடுவேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக என் கூட இருப்பீங்களா, அதை மட்டும் சொல்லுங்கள் போதும் மதனி அப்படின்னு சொல்ல, இங்கே ஈஸ்வரியும் சரி அத்தாச்சி பார்த்துக்கலாம் வாங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் யாருக்கு பண்ண போகிறேன், அது இல்லாமல் நானும் நேரில் பார்த்தாலே வேறு தாமரையை சேர்த்து கெடுத்ததை, அதனால் நான் சொல்கிறேன் அத்தாச்சி அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு வச்சிடறாங்க. சித்ரா ஒன்று என்னம்மா என்ன சொல்கிறாங்க அந்த சாவித்திரி, அவளா திரும்பவும் இது திட்டம் போடுறான் தாமரை இந்த வீட்டில் கொண்டு வரதுக்காக. அதுக்கு அவள் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் நாம் அவளுக்கு உதவி பண்ணுமா, அவள் பொண்ணுக்கும் சேதுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி திரும்ப என்கிட்ட கெஞ்சிரா. இவன் நம்மளை பார்த்தா எப்படி தெரிஞ்சு தெரில, இவன் இன்னும் இந்த வீட்டுக்கு சம்மந்தியாகவே ஆகலை, அதுக்குள்ளே நம்மள்ட்ட எவ்வளோ ஆட்டம் போட்டான், எவ்வளோ ரூபாயில் புடவை எடுக்கணும், என்னென்ன செயின் எடுக்கணும், என்ன செலவு பண்ணணும்னு இவன் நமக்கு ஆர்டர் போகிறாளா. அதான் இன்றைக்கி இருக்கக்கூட வீடு இல்லாமல் ஏதோ ஒரு மூலையில் போய் தங்கியிருக்கா. அப்படி தங்கியிருந்தும் இன்னும் இந்த வீட்டுக்கு தான் பொண்ணை மருமகள் ஆக்கிடலான்னு சொல்லி எம்பூடு திட்டம் போகிறா பாரு. இவன் திட்டத்தை உடச்சி இவளையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிற மாதிரி அந்த தமிழ்ச்செல்வி வீட்டை வெளியே அனுப்பி இந்த ஒட்டுமொத்த சொத்தையும் நான் என் கைக்குள்ளே அபரிக்காமல் விட போகிறதில்ல அப்படின்னு ஈஸ்வரி முடிவு பண்ணுறாங்க. இங்கே நம்ம சாவித்திரி சொன்ன மாதிரியே தாமரை அழைச்சிட்டு ஊர் பெரியவங்களாம் அழைச்சிட்டு நேராக ராஜாங்கத்தை வீட்டு வாசலை வந்து சத்தம் போடுறாங்க. உடனே ராஜாங்கமும் யாருன்னு வந்து எட்டி பார்க்குறாரு. பார்த்தா சாவித்திரியாக இருக்குது. அப்புறம் ஊருக்காங்களாம் வந்திருக்காங்க. எதுக்கு இப்போது எல்லாரும் கூட்டு நீங்கள் பிரச்சனை பண்ணிட்டுருக்கா, இவளுக்கு என்ன வேணுமா அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே நம்ம சாவித்திரி என்ன பிரச்சனை பண்ணுறானா, என்னென்ன உனக்கு அப்போ எதுவுமே தெரியாதா, ஏன்னா
என் பொண்ணு தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி நீ வந்து என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அமிச்சிட்ட. அது என்னத்துக்கு தப்பாண்ணா? அதுக்கு முக்கால்வாசி காரணம் நீ தானே. நீ பண்ண தப்புக்கு என் பொண்ணு தண்டனை அனுபவிக்கணுமா? சின்ன வயசுலேருந்து சேது உனக்கு தான், சேதுக்கு நீ தான் சொல்லி ஆசையெல்லாம் காட்டி அவளை வளர்த்தோம். ஆனால் பின்னாடி உன் பையன் யாரையும் லவ் பண்ணுறான்னு சொல்லி என் பொண்ணை கழட்டி விட்ட. அந்த விரக்தியில் என் பொண்ணு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் போலீஸுக்கு கால் பண்ணிட்டா. ஆனால் அதுக்காக நீ அரெஸ்ட் பண்ணணும், உன்னை அசிங்கப்படுத்தணும்னு நாங்கள் என்றைக்குமே நினச்சதில்லை. ஆனால் நீ அதை புரிஞ்சிக்காமல் ஒரு செகண்டில் எங்களை ரொம்பவுமே தப்பாக பேசிட்டீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், உன் பையன் பண்ண தப்புக்கான தண்டனை என்ன? உன்னை பொறுத்த வரைக்கும் யார் தப்புனாலும் கண்டிப்பாக தண்டனை கொடுத்தாங்கல்ல. அப்போது உன் பையன் என் பொண்ணை கெடுத்துருக்கான்ல, அதுக்கு என்ன தண்டனை? அதுக்கு தானே நீ சொன்ன இதுமாதிரி நான் தாமரை கழுத்து தாலி கட்டுறேன்னு. இப்போது அதையும் கட்ட மாட்டேற, என்னையும் வீடு துரத்திட்டா இல்லை பிரச்சனை முடிச்சுன்னு நினைக்கிறீங்களா? இங்கே பாருண்ணே, என் பொண்ணுக்கு நீ கொடுத்த தண்டனை ஏற்றுக்கிட்டேன். ஏன்னா நாங்கள் தப்பு பண்ணியிருக்கோம். இப்போது உன் பையன் தப்பு பண்ணியிருக்கால, அதுக்கு என்ன முடிவு அதை சொன்னேன். இப்போது என் பொண்ணோட வாழ்க்கை நட்டாத்தில் நிற்கிது. நீ மட்டும் உன் பையனை சொல்லி எனக்கு இன்றைக்குள்ள என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட சொல்லலை அப்படின்னா நான் நேராக என் பொண்ணை அழைச்சிட்டு ஊருக்காரங்க அழைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன். போயிட்டு இந்த மாதிரி உங்களை பற்றியும் உங்கள் கூட இருக்கிறவங்க பற்றியும் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு இங்கே சாவித்திரி சொல்ல, ராஜாங்கத்துக்கு என்ன பண்ண தெரியல. சாவித்திரி, இங்கே பாரு, நீ தேவையா பிரச்சனை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்ல, என்னென்ன என்ன பிரச்சனை பண்ணுறேன்? உன் பையன் பண்ண தப்பை நீ மறைக்க நினைக்கிற. ஆனால் இதில் பாதிக்கப்பட்டிருக்குது என்னுடைய பொண்ணுன்னு. நான் எப்படி சும்மா விட முடியும்? எனக்கு என் பொண்ணுக்கு கண்டிப்பாக ஒரு நியாயம் வேணும், அது வரைக்கும் நான் விட மாட்டேனே அப்படின்னு சாவித்திரி பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போதைக்கு ராஜாங்கத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ராஜாங்கம் யோசிக்கிறாரு. ஏன்னா சேது எந்த தப்பும் பண்ணவே இல்லை அப்படின்னு அவனுடைய முடிவில் உறுதியாக இருக்கான். ஆனால் சேது தான் பொண்ணை கெடுத்துட்டேன்னு சொல்கிறான். ஒருவேளை இங்கே சாவித்திரி ஏதாவது திட்டம் போட்டு இப்படிலாம் பண்ணுவாங்களோ அப்படின்னு ராஜாங்கம் யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது என்ன முடிவெடுக்குன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறாரு.